வணக்கம். நாம டெய்லி யூஸ் பண்ற ஃபோன், ஸ்மார்ட் டிவி, லேப்டாப் இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பொதுவான ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு உடைக்க போறோம். வாங்க ஒரு சிம்பிள் கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க உங்க போனுக்கு பாஸ்வேர்ட் போடுறீங்க. அது கரெக்டா தப்பான்னு ஒரு செகண்ட் கூட ஆகாது போன் சொல்லிடுது. எப்படி இந்த மிஷின்ஸ்லாம் எப்படி ஒவ்வொரு நொடியும் பில்லியன் கணக்குல சின்ன சின்ன முடிவுகள் எடுக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதுக்கான விடை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறது. ஓகே, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த லாஜிக் கேட்ஸ்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், அதாவது அண்ட் ஆர் நாட் கேட்ஸை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த பேசிக் கேட்ஸை வச்சு எப்படி இன்னும் பவர்ஃபுல்லான யூனிவர்சல் அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் கேட்ஸை உருவாக்கலாம்னு பார்த்துட்டு, கடைசியா இந்த குட்டி குட்டி கேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி நம்ம கேஜெட்ஸை இயக்குதுன்னு பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். டிஜிட்டல் உலகத்துக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை நாம புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட மொழியை கத்துக்கணும். அந்த மொழி தான் லாஜிக் கேட்ஸ். அப்போ இந்த லாஜிக் கேட்னா என்னது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு குட்டி டிசிஷன் மேக்கர். ஒரு டிஜிட்டல் சிஸ்டத்தோட அஸ்திவாரமே இதுதான் சொல்லலாம். இதுக்கு ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இன்புட்ஸ் இருக்கலாம், ஆனால் எப்போவுமே ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் வரும். அண்ட் இந்த முடிவுகள் எல்லாமே 0 அல்லது 1, அதாவது ஆன் அல்லது ஆஃப்ங்கிற பைனரி மொழியில தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒரு ரூல் புக் இருக்கு. அதுக்கு பேர் தான் ட்ரூத் டேபிள். இந்த டேபிளை பார்த்தாலே போதும், இந்த கேட்டுக்கு என்னென்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும் நாம பக்காவா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சீட் ஷீட் மாதிரி. வாங்க இப்போ நம்மளோட ஃபவுண்டேஷனல் டூல் கிட்குள்ள போலாம். இதுல 3 முக்கியமான பேசிக்கான கருவிகள் இருக்கு: அண்ட், ஆர், அப்புறம் நாட் கேட்ஸ். இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அண்ட் கேட். பேர் கேட்ட மாதிரியே இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். இதோட சிம்பலும் ட்ரூத் டேபிளையும் பாருங்க. ஏ அண்ட் பி, அதாவது ஏயும் பியும் ரெண்டு இன்புட்டுமே ஒன்னா இருந்தா மட்டும்தான் அவுட்புட் ஒன்னா இருக்கும். 1 0வா இருந்தாலும் அவுட்புட் 0 தான். அடுத்தது ஓஆர் கேட். இது ஹேண்ட் கேட் மாதிரி ஸ்ட்ரிக்ட் இல்ல, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஏ ஆர் பி, அதாவது ஏ இல்லனா பி ஏதாவது ஒரு இன்புட் ஒன்னா இருந்தா கூட போதும், அவுட்புட் உடனே ஒன்னா மாறிடும். கடைசியா இந்த 3ல ரொம்ப சிம்பிளானது நாட் கேட். இதுக்கு இன்வெர்ட்டர்னு இன்னொரு பேரும் இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை அப்படியே தலைகீழா மாத்தி கொடுக்கும். 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0 வரும். சிம்பிள். ஓகே, இந்த பேசிக் கேட்ஸை தனித்தனியா பார்த்தாச்சு. ஆனா இதோட உண்மையான மேஜிக்கே இதை எல்லாம் ஒன்னா சேர்க்கும்போது தான் ஆரம்பிக்குது. வாங்க அப்படி சேர்த்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி. ஒரு AND கேட்டோட அவுட்புட்டை எடுத்து அது ஒரு நாட் கேட்க்கு இன்புட்டா கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கு கிடைக்கிறது ஒரு NAND கேட். பேர்லயே இருக்கு பாருங்க, நாட் அண்ட். இது AND கேட் செய்யற வேலையை அப்படியே உல்டாவா செய்யும். இந்த ட்ரூத் டேபிள பாருங்க, AND கேட்டுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதே ஃபார்முலாவை OR கேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு OR கேட் கூட ஒரு நாட் கேட்டை சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது NOR கேட், அதாவது நாட் ஆர். இதுவும் OR கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ரெண்டு இன்புட்டும் 0வா இருந்தா மட்டும்தான் இது 1 அவுட்புட் கொடுக்கும். இப்போ சில ஸ்பெஷல் வேலைகளுக்காகவே உருவாக்கப்பட்ட சில கேட்ஸை பார்க்கலாம். உதாரணத்துக்கு 2 இன்புட்ஸும் ஒன்னா இருக்கா இல்ல வேற வேறையா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கம்பேரிசன் பண்றதுக்காகவே 2 ஸ்பெஷல் கேட்ஸ் இருக்கு. அதிலே முதல் கேட் எக்ஸ்க்ளூசிவ் ஆர், சுருக்கமா XOR கேட். இதை ஒரு இன்இக்வாலிட்டி டிடெக்டர்னு சொல்லலாம். அதாவது 2 இன்புட்ஸும் வேற வேறையா இருந்தா மட்டும் அவுட்புட் 1ஆ இருக்கும். இந்த ட்ரூத் டேபிள பாருங்க, உங்களுக்கே புரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த XOR கேட் ஒன்றும் புதுசு இல்ல. இந்த லாஜிக் டயக்ராம பாருங்க, நாம ஏற்கனவே கத்துக்கிட்ட அதே அண்ட் ஆர் நாட் கேட்ஸை வச்சு தான் இந்த XOR கேட்டையே உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அந்த பில்டிங் பிளாக் கான்செப்ட். எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்கு. XOR கேட்க்கு ஆப்போசிட் தான் XNOR கேட். XOR கேட் இன்புட்ஸ் வேற வேறையா இருக்கான்னு பார்த்துச்சு இல்லையா? இந்த XNOR கேட் 2 இன்புட்ஸும் ஒரே மாதிரியா இருக்கான்னு பார்க்கும். அதனால தான் இதை கோஇன்சிடென்ஸ் சர்க்கிட் இல்லனா ஈக்குவாலிட்டி டிடெக்டர்னு சொல்லுவாங்க. 2 பிட்ஸ் சமமா இருக்கான்னு செக் பண்ண இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். சரி, இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம். இவ்ளோ சிம்பிளான இந்த ரூல்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ற அவ்ளோ காம்ப்ளெக்ஸான கேஜெட்ஸை எப்படி இயக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு டிஜிட்டல் சிஸ்டம்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும், ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போடுறதுல இருந்து ஹை டெஃபினேஷன் வீடியோவோ உங்க ஸ்கிரீன்ல காட்டுறது வரைக்கும் எல்லாமே மில்லியன் கணக்கான, ஏன் பில்லியன் கணக்கான இந்த குட்டி குட்டி கேட்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறதால தான் நடக்குது. நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பாஸ்வேர்ட் கரெக்டானு செக் பண்றது, நீங்க அனுப்புற மெசேஜ் போய் சேர்றது, இப்படி எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிறது இந்த சின்ன சின்ன லாஜிக் கேட்ஸ் தான்.
ஒவ்வொரு செகண்டும் உங்க டிவைஸ்க்குள்ள பில்லியன் கணக்குல முடிவுகளை இது எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இவ்ளோ சிம்பிளான இந்த பில்டிங் பிளாக்ஸை வச்சு அடுத்து நாம எதை உருவாக்க போறோம்?